வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 18, 2025. இன்னைக்கு நம்ம கையில ஒரு ரிப்போர்ட் இருக்கு. பார்க்க ஒரே ஒரு பக்கம்தான். ஆனா இதுக்குள்ள இன்றைய மார்க்கெட்டோட மொத்த ஜாதகமும் அடங்கியிருக்குன்னு சொல்லலாம். ஆமா, ஒத்த பக்கத்துல அவ்ளோ விஷயங்கள். முதல் பார்வைக்கு இது வெறும் நம்பர்ஸ், அப்புறம் கொஞ்சம் தகவல்கள், அவ்வளவுதான். ஆனா கொஞ்சம் ஆழமா பார்த்தா இன்றைய சந்தை ஒரு பெரிய கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி தெரியுது. ம், கயிறு இழுக்கும் போட்டி, நல்ல ஊமை. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், அதாவது FIIs கையில அவங்க பக்கம் இழுக்கறாங்க. சரி. இன்னொரு பக்கம் நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் DIS அவங்க கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம நிக்கறாங்க. இந்த ரிப்போர்ட்ட வச்சு இன்னைக்கு யாருக்கு சாதகமா காத்து வீசுது, எங்க வாய்ப்புகள் இருக்குன்னு அலசலாம். என்ன சொல்றீங்க? நிச்சயமா ஆரம்பிக்கலாம். 1859ல இது ஒரு சின்ன சரிவுதான். ஆனா இது இன்றைய ஆட்டத்தை எப்படி பாதிக்கும்? மிகச்சரியா ஆரம்பிச்சிங்க. இதுதான் களத்தோட மனநிலைய செட் பண்ற அறிகுறி. இந்த 26 பாயிண்ட் சரிவுங்கிறது ஒரு பெரிய வீழ்ச்சிக்கான எச்சரிக்கையெல்லாம் இல்ல. அப்போ இது என்ன சொல்ல வருது? இது சந்தை ஒரு மாதிரி காத்திருப்பு மனநிலையில இருக்குன்னு காட்டுது. அதாவது வர்த்தகர்கள் அவசரப்படாம நிதானமா இருக்கிறாங்க. யாரும் அடியை எடுத்து வைக்க தயாரா இல்லைன்னு இது ஒரு சிக்னல் கொடுக்குது. ஓஹோ, அப்போ இந்த ரிப்போர்ட்ல சொல்ற மாதிரி சந்தையோட மனநிலை காஷியஸ் பட் ஸ்டேபிள், கவனமா ஆனா நிலையா இருக்குன்னு சொல்றது, அது கொஞ்சம் குழப்பமா இருக்கேன். கவனமா இருந்தா எப்படி நிலையா இருக்க முடியும்? ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இல்லையா? நல்ல கேள்வி. இதுதான் இன்னே சந்தையோட கதையே. இங்க கவனம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சந்தைக்கு, நிஃப்டி மாதிரி இண்டெக்ஸ்க்கு. ஓகே. அதாவது FII விற்பனை, உலகச் சந்தைகளோட நிலைமை, இதனால ஒட்டுமொத்த சந்தையும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கு. அதனால பெருசா நகர தயங்குது. சரி, அப்போ நிலைங்கிற வார்த்தை? அந்த நிலைங்கிறது குறிப்பிட்ட பங்குகள் சில துறைகளுக்கு பொருந்தும். நிஃப்டி 26,000 விட்டு நகரலைனாலும் சில துறைகளுக்குள்ள ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கு. அப்படியா? ஆமா, சந்தைங்கிற பெரிய ஆறு அமைதியா ஓடினாலும் அதுக்குள்ள சில மீன்கள் மட்டும் வேகமா நீந்திட்டு இருக்கு. அதுதான் இதோட அர்த்தம். புரியுது. அப்போ நிஃப்டி நகரலைனாலும் நம்ம போர்ட்ஃபோலியோல சில பங்குகள் நகர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. கரெக்ட். இதுதான் அந்த FII DII போட்டி காரணமாவா? ஒரு பக்கம் FIIs விக்கிறாங்க, இன்னொரு பக்கம் DIIs வாங்குறாங்கன்னு ரிப்போர்ட் சொல்லுது. நிச்சயமா, இதுதான் இன்னைய சந்தையோட மையப்புள்ளி. ஆனா இதுல ஒரு முக்கியமான மாற்றம் நடந்திருக்கு. என்ன மாற்றம்? முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா FIIs விற்க ஆரம்பிச்சா நம்ம DIIs ஒரு மாதிரி டிஃபென்சிவ் ஆட்டம் தான் ஆடுவாங்க. சந்தை விழாம தடுக்கிறது மட்டும்தான் அவங்க நோக்கம். ஆமா, அதுதான் வழக்கம். ஆனா இப்போ அப்படி இல்ல. நிலைமையே வேற. அப்படியா? என்ன பண்றாங்க இப்போ? இப்போ DIIs, குறிப்பா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் அவங்க தாக்குதல் ஆட்டமாட ஆரம்பிச்சிட்டாங்க. FIIs எந்த நல்ல பங்குகளை வித்தாலும் அதை ஒரு வாய்ப்பா எடுத்து குறைந்த விலையில வாங்கி குவிக்கிறாங்க. சொல்லப்போனா அவங்க இப்ப சந்தையை வழிநடத்தவே முயற்சி பண்றாங்க. ஓ, இது வெறும் இழுபறி போட்டி இல்ல, ஒரு அதிகார போட்டி மாதிரி இருக்கு. அதேதான். இது ஒரு புதிய டைனமிக். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, அப்ப இந்த போர் எங்க தீவிரமா நடக்குது? சில துறைகள் மட்டும் தனித்தனி போர்க்களமா இருக்கும்ல. ரிப்போர்ட் படி PSU, பாதுகாப்பு, அப்புறம் உள்கட்டமைப்பு பங்குகள்லாம் சுறுசுறுப்பா இருக்கு. ஆனா IT பங்குகள் பலவீனமா இருக்கு. இது என்ன சொல்லுது? இது அந்த போரோட உள் இயக்கத்தையே காட்டுது. PSU, பாதுகாப்பு, இன்ஃப்ரா இதெல்லாம் முழுக்க முழுக்க உள்நாட்டு கதை. உள்நாட்டு கதையா? ஆமா, அரசின் கொள்கைகள், உள்நாட்டு தேவை, பட்ஜெட் இதை நம்பி இயங்குற துறைகள். DISஓட பெரும் முதலீடு இதுல தான் இருக்கு. இது இந்தியா வளருங்கிற நம்பிக்கையோட வெளிப்பாடு. ஆனா IT மட்டும் ஏன் பின்தங்குது? ஏன்னா IT துறை உலக பொருளாதாரத்தோட கண்ணாடி. அமெரிக்கா, யூரோப்பால ஒரு சின்ன பயம் வந்தா கூட அதோட முதல் பாதிப்பு நம்ம IT நிறுவனங்கள் மேல தான் விழும். FIIs முதலீடுல ஒரு பெரிய பகுதி IT பங்குகள்ல தான் இருக்கு. அதனால அவங்க லாபம் எடுக்கும்போது IT துறை பலவீனமாகுது. அப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல நடக்கிறது உள்நாட்டு நம்பிக்கைக்கும் உலகளாவிய பயத்துக்கும் நடக்கிற நேரடி மோதல் தானா? மிக சரியா சொன்னீங்க. அதுதான் நடக்குது. ஆச்சரியமா இருக்கே. அப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவுல FMCG, மெட்டல்ஸ் மாதிரி துறைகள் இருக்கே, அதோட நிலைமை என்ன? FMCG துறை நிலையா இருக்குன்னு சொல்றாங்களே. FMCG துறை இந்த போர்க்களத்துல ஒரு பதுங்குக்குழி மாதிரி. பதுங்கு குழியா? ஆமா, சந்தையில பதற்றம் அதிகமானா முதலீட்டாளர்கள் எங்க போவாங்க? சோப்பு, ஷாம்பு விக்கிற கம்பெனி பங்குகளை நோக்கி தான் போவாங்க. பொருளாதாரம் எப்படி இருந்தாலும் மக்கள் இதையெல்லாம் வாங்குவாங்க. அதனால இது ஒரு பாதுகாப்பான புகலிடம். நிலையா இருக்குன்னா முதலீட்டாளர்கள் அங்கே போய் பாதுகாப்பா இருக்காங்கன்னு அர்த்தம். புரியுது. அப்போ உலோகத்துறை, அதாவது மெட்டல்ஸ்,
அங்க தெரிவு செய்யப்பட்ட பங்குகளில் மட்டும் வாங்குதல்னு போட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? செலக்டிவ் பையிங்ங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தை. அதாவது முதலீட்டாளர்கள் மொத்த மெட்டல்ஸ் துறையையும் நம்பல. சீனாவின் பொருளாதாரம் மாதிரி விஷயங்களை பொறுத்து உலோகங்களோட விலை ஏறும் இறங்கும். அதனால ரொம்ப கவனமா இருக்காங்க. ஓ, ஏதேனும் ஒரு கம்பெனிக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சானோ இல்ல காப்பர் மாதிரி ஒரு உலோகத்தோட விலை ஏறினாலோ அது சம்பந்தப்பட்ட பங்குகள்ல மட்டும் முதலீடு செய்வாங்க. இது ஒரு மறைந்திருந்து தாக்கும் உத்தி மாதிரி. சரி. இந்த துறை ரீதியான சண்டைகள் எல்லாம் ஓகே. இது ஒரு ட்ரேடர் எப்படி எண்களா பாக்குறது? நிஃப்டியோட எந்த லெவல்ஸ் இந்த போராட்டத்தை காட்டுது? ரிப்போர்ட்ல சப்போர்ட் 25,900, 25,750ன்னு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 26,050, 26,250ன்னு இருக்கு. இதெல்லாம் வெறும் எண்களா? இல்லவே இல்ல. இதெல்லாம் வெறும் எண்கள் இல்ல. இவைதான் போர்க்களத்துல வரையப்பட்ட கோடுகள். ஒரு சைக்காலஜிக்கல் எல்லைகள். 26,050ங்கிறது இன்னையோட முதல் தடைக்கோடு. சந்தை இதை தாண்டி நின்னா அது டிஐஐஸ்க்கு கிடைச்ச முதல் வெற்றி. அப்போ அங்கிருந்து அடுத்த லெவல் போகுமா? ஆமா, அங்கிருந்து அடுத்த இலக்கான 26,250 நோக்கி நகர முயற்சிக்கும். அதே மாதிரி சப்போர்ட் லெவல்ஸ் 25,900 முதல் பாதுகாப்பு அரண். இது டிஐஐ சமைச்ச கோட்டை. அதுக்கு கீழே போனா எஃப்ஐஐ விற்பனையாளர்கள் கையோங்குதுன்னு அர்த்தம். அப்போ இன்னும் சரியா வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதுவும் உடைந்தா அடுத்த பாதுகாப்பு அரணான 25,750 வரைக்கும் போகலாம். ட்ரேடர்ஸ் இந்த கூடுகளை வச்சுதான் அவங்க வியூகங்களை வகுப்பாங்க. அருமை. சரி, இப்ப இந்த போர்க்களத்துல இருக்கிற சில தனிப்பட்ட வீரர்களுக்கு வருவோம். பிரேக் அவுட் பங்குகள்னு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஐஆர்எஃப்சி, எம்எஸ்யூமி வைரிங், என்ஹெச்பிசி, அப்புறம் ராஜு இன்ஜினியர்ஸ். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, ராஜு இன்ஜினியர்ஸ் பேரு 2 தடவை வந்திருக்கு. ஆமா, நானு கவனிச்சேன். ஒருவேளை அந்த ரிப்போர்ட்டை எழுதினவருக்கு அந்த பங்கு மேல அவ்வளோ நம்பிக்கையோ என்னவோ இருக்கலாம். ஆனா நகைச்சுவை ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பட்டியல் விலை மற்றும் வேகம், அதாவது பிரைஸ் பிளஸ் மொமெண்டம் அடிப்படையில தயாரிக்கப்பட்டது. இந்த பங்குகள் ஏற்கனவே ஒரு வேகமான ஓட்டத்துல இருக்கு. அந்த வேகம் இன்னைக்கும் தொடரலான்னு ஒரு கணிப்பு. ஓகே. இது ஒரு முதலீட்டு பரிந்துரை இல்ல, ஆனா ட்ரேடர்ஸோட ரேடார்ல இன்னைக்கு இந்த பங்குகள் கண்டிப்பா இருக்கும். அந்த ராஜு இன்ஜினியர்ஸ் 2 தடவை வந்ததை நாம எப்படி எடுத்துக்கிறது? அது ஒரு நல்ல சிக்னலா இல்ல வெறும் டைப்பிங் மிஸ்டேக்னு விட்டுடலாமா? பெரும்பாலும் ஒரு தட்டச்சு பிழையா தான் இருக்கும். ஆனாலும் சில சமயம் இது மாதிரி தவறுகள் கூட ஒரு பங்கின் பக்கம் கவனத்தை ஈர்க்கும். அப்படியா? ஆமா, ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆனா இதை மட்டும் வச்சு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. மத்த விஷயங்களையும் பார்க்கணும். புரிகிறது. சரி, இந்த சந்தை போட்டிக்கு நடுவுல புது வீரர்கள் யாராவது வராங்களா? நீங்க சொன்னீங்க சந்தைக்கு ஒரு பெரிய தூண்டுதல் தேவைன்னு. சில சமயம் பெரிய ஐபிஓக்கள் கூட அந்த மாதிரி ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இல்லையா? மிகச் சரியான கேள்வி. ஐபிஓ சந்தையில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட் படி எஸ்எம்இ ஐபிஓக்கள், அதாவது சிறிய நிறுவனங்களோட ஐபிஓக்கள் சுறுசுறுப்பா இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான மாற்றம் தெரியுது. என்ன மாற்றம்? முதலீட்டாளர்கள் புதுசா வர்ற எல்லா ஐபிஓக்கள்லயும் முதலீடு செய்யறதில்ல. ரொம்ப செலக்டிவா இருக்காங்க. அதாவது கவனமா தேர்வு செய்யறாங்க. ஏன் இந்த மாற்றம்? முன்னெல்லாம் எல்லா ஐபிஓக்கும் நல்ல வரவேற்பு இருக்குமே. என்ன முதலீட்டாளர்கள் பாடம் கத்துக்கிட்டாங்க. முன்னும் ஒரு காலம் இருந்துச்சு. எந்த ஐபிஓ வந்தாலும் முதல் நாள் நல்ல லாபம் தரும்னு ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை. ஆனா பல ஐபிஓக்கள் பட்டியலிட்ட பிறகு சரிஞ்சதை பார்த்து இப்ப முதலீட்டாளர்கள் ரொம்ப முதிர்ச்சியோடு செயல்படுறாங்க. அப்போ இப்போ நல்லா ஆராய்ஞ்சு முதலீடு பண்றாங்க. ஆமா, இது என்ன கம்பெனி, அவங்க தொழில் என்ன, எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த விலை சரியானு எல்லா கேள்வியும் கேட்டுட்டு தான் முதலீடு பண்றாங்க. இது சந்தையோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அதுவும் சரிதான். அது மட்டும் இல்ல, வரப்போற வாரங்கள்ல சில பெரிய நிறுவனங்களோட மெயின் போர்டு ஐபிஓக்கள் வர இருக்கு. அது சந்தைக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கலாம். ஆக மொத்தத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இன்றைய சந்தை ஒரு சமநிலையான ஆனா பதட்டமான ஒரு கயிறு இழுக்கும் போட்டி. சரிதான். ஒரு பக்கம் எஃப்ஐஐஸோட உலகளாவிய பயம், இன்னொரு பக்கம் டிஐஐஸோட உள்நாட்டு நம்பிக்கை. நிஃப்டி ஒரு குறுகிய எல்லைக்குள்ள இருந்தாலும் பிஎஸ்யூ, பாதுகாப்பு மாதிரி துறைகள்ல தான் உண்மையான சண்டை நடக்குது. ஆமா, ஐடி துறை தற்காப்பு நிலையில இருக்கு. ட்ரேடர்ஸ்க்கான சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் கோடுகளும் தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் இந்த ஒரு பக்க அறிக்கை நமக்கு அழகா படம் பிடிச்சு காட்டுது. ஆமா, இந்த ஒரு நாள் அறிக்கை சந்தையோட பல இயக்கங்களையும் எப்படி ஒரே பார்வையில ஒரு கதையா புரிஞ்சுக்கலாம் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். கிஃப்ட் நிஃப்டியோட காலை அலாரமிலிருந்து ஐபிஓங்கிற புதிய படைகளோட வருகை வரைக்கும் எல்லாமே ஒரு பெரிய கதையோட பகுதிகள். இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு அந்த பெரிய சித்திரத்தை பார்க்க உதவி இருக்குன்னு நம்புறோம். இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி.
இந்த ரிப்போர்ட்ல முதலீட்டாளர்கள் புதிய மேக்ரோ தூண்டுதல்களுக்காக காத்திருக்கிறார்கள்னு ஒரு வரி இருக்கு. சந்தை இப்படி ஒரு இழுபறி நிலையில இருக்கும்போது அந்த அடுத்த பெரிய தூண்டுதல் எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது நம்ம உள்நாட்டுல இருந்து வருமா, ரிசர்வ் வங்கியோட வட்டி விகித முடிவா, இல்ல உலக அளவுல இருந்து வருமா, அமெரிக்க பொருளாதார தரவுகளா? அந்த தூண்டுதல் தான் இந்த போட்டியில ஒரு அணியை ஜெயிக்க வைக்கும். இத பத்தி யோசிச்சு பாருங்க.